இப்போ இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி பார்க்கும் பொழுதுங்க நம்ம வந்து என்ன திசை நடக்குதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இந்த ஜாதகருக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மகா திசைன்னு வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். இப்போ நம்ம ஒரு திசை நடக்கும் பொழுது பலன்களை எப்படி எடுப்போங்க? அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, நட்சத்திராதிபதி எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சந்திரன் வந்துங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கார். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? கேது பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இந்த திசையை யார் வழி நடத்துவாங்க? நட்சத்திராதிபதியான கேது வழி நடத்துவாங்க. இது பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய கர்மா பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம். அப்போ இந்த சந்திர திசைக்கு பலன் கொடுப்பதில் டிஎன்ஏ மரபணு ஜோதிடப்படி சூரியனும் பலன் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்காருங்களா? அப்போ இந்த சூரியன் யாரு? முதல்ல யாருங்க சூரியன்? சிம்ம லக்கணத்துக்கு, அந்த லக்கணத்துக்கு அதிபதி சூரியன். அப்போ இந்த சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறார், எப்படி பலன் கொடுக்க போறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சூரியன் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கார். அப்போ சூரியன் நன்றாக இருக்காரா இல்லையா? இங்கே தான் பெரிய ட்விஸ்ட். சொல்லுங்க, சூரியன் நல்லா இருக்காரா இல்லையா? இந்த திசையை வழிநடத்த வேண்டிய டிஎன்ஏ அந்த கிரகம் யாருன்னா வந்து சூரியன். அவர் லக்கணாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானம். என்னங்க பாதகஸ்தானம்? அப்போ லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் சூரியன் இருப்பது நல்லதா கெட்டதான்னா பொதுவாக கெட்டது தான். ஆனால் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குழந்தைகள் இருக்காங்களா? அப்போ குழந்தைகள் இருந்தால் இது பாதகமாக வேலை செய்யுமா பாக்கியமாக வேலை செய்யுமா? பாதகமாக தான் வேலை செய்யும் இல்லையா? என்ன இருந்தாலும் குழந்தைகள் அப்பா இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு பாதகமாகவே வேலை செய்யும். அப்போ லக்னாதிபதி பாதகத்துக்கு போகலாமா? தப்பா ரைட்டா? தப்பு. அப்போ கெடுதல் தானே. டிஎன்ஏ கிரகம் கெடுதல் தானே செய்யும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நல்லது தான் செய்யும். இதுல என்ன சூட்சமம்னா சந்திர திசை நடந்தனாலே சூரியன் கெட்டு போயிடணும். ஏன்னு சொல்லுங்க? சூரியன் சந்திரனுக்கு எதிரி, வேதகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த சந்திர திசை முடியும் வரையில் சூரியன் சுபத்துவமாகவே செயல்படுவார். அப்ப சுபத்துவமாக செயல்படுவார்னா என்ன எப்படிங்க? லக்கணாதிபதி இல்லையா? லக்கணம்னா என்னங்க? ஜாதகருடைய உழைப்பு. ஓகேங்களா? உழைப்பு இருக்கும், பலன் இருக்குதுங்கிறது அது அந்த பக்கம் விஷயம். இந்த சந்திர திசை எப்போ வந்ததோ அன்னைக்கில் இருந்தே உழைப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உழைப்புனா புரியுதுங்களா? ஏதாவது ஒரு செயல் எடுத்து செய்வார், அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. பலன் கிடைக்கிறதுங்கிறது அப்புறம் சோர்ந்து படுக்க மாட்டார். சாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர திசையில் சோர்ந்து படுக்க மாட்டார், உழைச்சிக்கிட்டே தான் இருப்பார். உழைப்புக்கான பலன் கிடைக்கிறதுக்கு அப்புறம் விஷயம். அப்போ இந்த திசையில் ஜாதகரை நல்லா ஆக்டிவாக வச்சிருப்பாரு சூரியன். ஆக்டிவாக இருக்காங்களா? அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு. அது சார் அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம சப்ஜெக்டை விட்டு நம்ம எப்போவே வெளியே வர மாட்டோம். நம்ம கிளாஸை பற்றி தெரியும். சப்ஜெக்டை விட்டு ஒரு பாயிண்ட் துள்ளி வெளியே போனாலும் வரவங்களுக்கு அதுக்கான விடை தெரியாது. இந்த இடத்துல ஜாதகர் செயல்படுவார். அதாவது என்னன்னா இப்படி படுத்துக்க மாட்டாரு. உடம்பு சரியில்லாம போது எப்பாச்சும் 1 மாதம் 2 மாதம் வருது. ஆனால் இந்த சந்திர திசை தொடங்கி உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் பலன் இருக்குதா இல்லைங்கிறது அது அடுத்த வேலை. டிஎன்ஏ ஜோதிடர் என்ன சொல்லுதுன்னா ஜாதகரை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே தான் இருப்பார். உழைக்கிறாருங்களா? அவ்வளோதான் விஷயம். ஓட வைக்கும், உழைக்க வைக்கும். பலன் கொடுக்காதுங்கிறது அடுத்து இங்கே இருக்குது. எதுங்க? 2ஆம் இடத்துல இருக்கு. கேது எப்படி இயக்குறாருன்னு பார்க்கணும். இப்போ கேதுவை பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரம், சந்திரன் கேது நட்சத்திரம்.
செவ்வாயா செயல்பட்டு இருக்கிறாரு. இப்போ கேதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, சந்திரன் என்ன நட்சத்திரங்களா, கேது நட்சத்திரம். கேது என்ன நட்சத்திரம் தெரியுங்களா, சந்திரன் நட்சத்திரம். அப்போ அது யாரா செயல்படும், சந்திரன் செவ்வாயவா செயல்படும், சந்திரன் சந்திரனாவே தான் செயல்படும். அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் சந்திரனாகவே தான் செயல்படுவார். அப்போ சந்திரன் யார் லக்கணத்துக்கு? 12ஆம் அதிபதி. இப்போ 12ஆம் அதிபதி போய் பாதகத்தில் உட்காரலாமா? உடம்பு கெடுக்குமா கெடுக்காதுங்களா? தூக்கத்தை கெடுக்குமா கெடுக்காதா? நிம்மதி கெடுக்குமா கெடுக்காதா? கண்டிப்பாக தூக்கம் நிம்மதியெல்லாம் கெடுத்துரும். எப்போ ரொம்ப எப்போ அதிகமாக கெடுத்து 2022, 23, 24 ஒன்று தூக்கமோ அல்லது நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ எது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். எது இல்லாமல் போச்சுங்க? நிம்மதி தான் இல்லை. இப்போ நிம்மதி பண்ணுக்கு கிடைக்கணுமா வேணாமா? கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் உண்மையிலேயே இங்கே அமாவாசையில் பிறந்தா 12ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. 12ஆம் அதிபதி பாதகத்துக்கு போனால் என்ன ஆகிடுங்க, இதில் ஏதோ ஒன்று இல்லாமல் போகும். நிம்மதியோ தூக்கமோ சந்தோஷமோ ஒரு கம்ஃபர்டபுள். ஸோ எதுவுமே என்ன சொல்ல, 12ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு கம்ஃபர்டபுளுங்கிறது. 4ஆம் இடம் 12ஆம் இடம் தான் கம்ஃபர்டபுள். அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது என்ன கிடைக்காது. எது பண்ணாலும் எனக்கு இன்னும் பூர்ணமாகலை, ஒரு 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 ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்கலைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். நடக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒன்று உட்கார மாட்டேங்கிற நிலைமை தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நம்ம அடுத்து ஜாதகத்தில் பார்த்தோம். ஆனால் டிஎன்ஏ கிரகம் என்ன சொல்லுது? நான் சப்ஜெக்ட் டிஎன்ஏ ஜோதிடம் தான். டிஎன்ஏ என்ன ஜோதிடம்? ஜாதகரை உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறாங்க? வேலை செஞ்சு என்ன ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்களா, அவ்வளோதான் விஷயம். படுக்க வைக்காது. சில பேர் நம்ம சொல்லலாம் இல்லையா, இல்லை இவர்கள் போக மாட்டாங்க, படுத்துக்குவாங்க, இவங்களால வேலைக்கு போகணும், சும்மா இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகம் இது இல்லை. ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் செவ்வாய் திசை உட்காரக்கு ரெடி பண்ணும். பார்த்துக்குங்க. ஏன்னா செவ்வாய்க்கு சூரியன் நண்பன். அவன் பாதகத்துக்கு போகலாமா? எதிரி பாதகத்துக்கு போனது நல்லது. நண்பன் பாதகத்துக்கு போகலான்னா அவனோட செயல்பாடுகள் அப்படியே சுருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த காலகட்டத்தில் அது எப்படிங்கிற சூழ்நிலையை பார்த்துக்கலாம். அப்போ சூரியன் ஆதித்துக்கு வந்தால் தான் உண்டு. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு கூட நட்சத்திரம், சூரியன் இயங்குறார். செவ்வாய் திசையில் இயங்குனா தானே அதை நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்து. ஆனால் ஒரே வார்த்தை அர்த்தம் என்ன, ஒரே வார்த்தை என்னன்னா, ஜாதகர் ஓடிக்கொண்டே இருப்பார், உழைத்து கொண்டே இருப்பார். அப்படிங்கிறதா டிஎன்ஏ ஜோதிடம் சொல்கிறது. அவ்வளோதான். ஒன்றும் குறைவு இருக்காது. ஓடிக்கிட்டே இருப்பார். பலன் கிடைக்கலைங்கிறது அப்பாற்பட்டது. ஓடினாவே போதும் இல்லைங்களா? ஒரு மனுஷன் உழைச்சிக்கிட்டே இருந்தால் போதும் இல்லையா? எப்படி இருந்தாலும் பலன் ஒரு நாள் நல்ல நாள் வரும்போது அறுவடை செஞ்சிடலாம். ஓடிக்கிட்டே இருப்பார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உட்கார வைக்காத கிரகம் டிஎன்ஏ கிரகம், அவ்வளோதான் சொல்லுது. சரிங்களா? ஏன்னா தோஷம் இருந்தால் தோஷம் சொல்லிடும். டிஎன்ஏ கிரகம் தோஷம் செய்யவில்லை, அவ்வளோதான். சரிங்க, நன்றி. இப்போ இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கா இல்லைங்களா? 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டிஎன்ஏ கிரகங்களும் இருக்கு. இப்போ ஒரு நட்சத்திரத்தில் ஒரு திசை நடக்கிற நம்ம எப்படி பலன் எடுப்போம்? அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி, ஒரு திசை நடக்குதுன்னா என்ன சொல்லுவோம்? நட்சத்திரத்தை வச்சு தானே பலன் எடுக்கிறோம். ஒரு திசை நடக்கும்போது அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார், அவர் லக்கணத்துக்கு எப்படிப்பட்டவர், அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார், இதை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் இந்த டிஎன்ஏங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் நாங்களே இது என்ன வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஆய்வுகள் எடுக்கும்போது பல மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருப்பது டிஎன்ஏ ஜோதிடம். எப்படி அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த கிரகம், ஒரு நட்சத்திரம் 2 கிரகமாக இயங்கும், மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று நட்சத்திரத்துடைய அதிபதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய கர்ம பதிவு கொண்டது. இந்த 2 கிரகங்களும் தான் அந்த திசையை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ நம்ம அதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இது பெண் ஜாதகம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாருடைய ஜாதகம் லக்னம் மீன லக்னம். நடப்ப திசை சனி மகா திசை, சனி பகவானுடைய திசை நடந்துட்டு இருக்கு. சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யாருடைய நட்சத்திரம்னு, ராகு பகவானுடைய நட்சத்திரம். இது நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. டிஎன்ஏ ஜோதிடத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருடைய டிஎன்ஏ நட்சத்திரம்னா, சுக்கிர பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரம். யாருங்க? சுக்கிர பகவானுடைய டிஎன்ஏ நட்சத்திரம். நம்ம சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 3 மற்றும் 8ஆம் வீட்டுக்குடையவர் சுக்கிர பகவான். அப்ப லக்கண சுபரா பாவரா? பாவர் தானே.
3ஆம் இடம் 8ஆம் இடம்னாவே என்னதுங்க? பாவர். அப்ப இந்த பாவர் வலிமை பெறலாமா? பாவர் வலிமை பெறலாமா? சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லதா கேட்டதா? திக்பலம் வாங்கியிருக்கார். அப்ப நல்லதா கேட்டதா? நல்லதான். ஆயில் விடுங்க. 8ஆம் அதிபதி இல்லையா? அப்ப 8ஆம் இடம்னா என்னது? கஷ்டம் நஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுங்க? சுக்கிரன். என்ன சொல்றாங்க? அட்டமன் எவரானால் என்ன, அட்டமன் செய்யும் அயன் விதி கேளு, சுற்றத்தார் ஊராரும் துன்பம், சுகமிட இருந்தாலும் சுருதியை கேளு, பண்டு பொருள் பனை நஷ்டம், குண்டு மருந்தாலும் கேடு, இல்லாளால் விளையும் பல துன்பம் தோழிங்கிறது 8ஆம் அதிபதி திசைக்கு சொன்ன ஒரு பலன். அப்ப இது வந்து 8ஆம் அதிபதியாகவே டிஎன்ஏ ஜோதிடத்துல வந்து இயங்குது. அப்ப அந்த 8 சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது நன்மையா தீமையானா என்ன சொல்லுவீங்க? சரி, 8ஆம் இடம் 4ஆம் இடத்துல திக்பலம் வேற. இப்ப நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? கெடுதல் தான் செய்யும். ஆனா இவருக்கு நல்லதான் செய்யும். அல்ல, இவருக்கு நன்மையே செய்யும். சுக்கிரன் வந்து டிஎன்ஏ கிரகம் நன்மையே செய்யும். டிஎன்ஏ ஏன் நன்மை செய்யும்னா இவருக்கு சூன்ய ராசி இந்த ராசி தான். சூன்ய ராசி இந்த ராசி. சூன்யனா என்ன பகுதி? இருட்டு பகுதின்னு அர்த்தம். அவர் பிறந்தது வளர்பிறை அஷ்டமி. இருட்டு பகுதியில் 8ஆம் அதிபதி உட்கார்றது நல்லதா கெட்டதா? கெட்டவன் போய் இருட்டுல மறைஞ்சுக்கிட்டான், எப்படி எப்படி கெடுதலை செய்வான்? அப்ப இந்த ஜாதகத்தில் டிஎன்ஏ கிரகம் அவருக்கு சுபத்துவத்தையே கொடுக்கும். என்ன பண்ணுங்க? சுபத்துவத்தையே கொடுக்கும். ஆனா சனி பகவான் சுபத்துவத்தை கொடுப்பாரா? சுக்கிரன் கொடுத்துருவாரு. 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. சனி பகவான் கொடுப்பாரா? சனி பகவான் யாருங்க? லாபத்தை கொடுக்க வேண்டியவர், தூக்க நிம்மதியை கொடுக்க வேண்டியவர். ஒரு என்ன அசையா சொத்துக்களுடைய சூழ்நிலையெல்லாம் 11ஆம் இடத்துல தான் இருக்கு. அசையா சொத்துக்களுடைய இருப்புங்கிறது அதுதான் இருக்கு. அப்ப சனி பகவான் இந்த வகையில கஷ்டப்படுத்துவாரு, சுக்கிரனால கெடுதல் பண்ண மாட்டார். அப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிரனால் நன்மை இருக்கா இல்லையானா கண்டிப்பா கெடுதல் இல்லை. சரிங்களா? கெடுதல் இந்த ஜாதகத்துல வந்து கிடையாது. கண்டிப்பா வந்து சுக்கிரனால வந்து நம்ம நன்மைகளை தான் எடுத்துக்க முடியும். யோகியும் சுக்கிரன் தான். சனி திசைக்கு நண்பனும் சுக்கிரன் தான். ஆனா ஆரம்பத்துல கஷ்டப்படுத்தி இருப்பார். ஆரம்பம்னா புரியுதுங்களா? இப்ப இந்த சனி திசை எப்ப ஆரம்பிச்சதுங்க? 10 இருந்து 20 வரைக்கும் ஒரு போட்டு வாட்டி வதைச்சிருப்பார். 10 இருந்து 20 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அதாவது 20க்குள்ள ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்துருப்பார். ஏன்னா 3ஆம் அதிபதி இல்லையா? 20 முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதாவது அந்த 19 20 முடியறதுக்குள்ள ஒரு லாக்கிங் கொடுத்துருப்பாரு. அது என்ன மாதிரி லாக்கிங் நமக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல இப்போ வந்து சுக்கிரனால பிரச்சனை. ஏன்னு சொல்லுங்க? முதல்ல 3ஆம் வீட்டு ஆதிபதி நடந்துச்சு, இப்போ 8ஆம் வீட்டு ஆதிபதி நடக்கும்போது சுக்கிரனால பிரச்சனை. முன்னால 3ஆம் வீட்டு ஆதிபதியிலே கொடுத்துட்டு போயிருப்பார். என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த 20 21க்குள்ளேயாவே ஏதாச்சும் இந்த 3ஆம் இடம் சார்ந்த டாக்குமெண்ட்டு, என்ன சொல்றதுங்க, எழுத்து விஷயங்கள், டாக்குமெண்ட் விஷயங்கள், ஜாமீன் போட்ட விஷயங்கள், இதுலயா ஒன்றை மாட்டு விட்டுருப்பா. இதில் மாட்டு விட்டாருங்க, டாக்குமெண்ட் மாட்டாரு. அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு. அப்போ அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அப்பவே மாட்டு விட்டு போயிட்டாருங்க. அதை இன்னும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ 3ஆம் இடம்னு என்னங்க? டாக்குமெண்ட்ஸ். அது என்ன ஆயிடுச்சுங்க? சூன்யத்தில் இருக்குது. அப்போ ஒரு திசை நடக்குதுன்னா முற்கூறு முதல் வீட்டு பலன், பிற்கூறு 2ஆம் வீட்டு பலன். அப்போ 3ஆம் வீட்டு பலன் எப்படி இருந்தாலும் அங்கே மாட்டு விட்டுட்டு தான் போயிருப்பாரு. யாருங்க? சுக்கிரன். இப்போ இனிமேல் சுக்கிரனால பாதிப்பு இல்லை. அப்போ இனிமேல் சுக்கிரன் இந்த மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரனை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? திருச்சி ஸ்ரீரங்கம் போகணும். அடுத்து மகாலட்சுமி கோயிலுக்கு போகணும். மனைவி நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரன்னா யாருங்க? மனைவி. இப்போ நம்ம சுக்கிரனா மனைவி தானுங்க சார் சொல்றோம். மனைவி உங்களுக்கு பக்கபலமா இல்லையா? பக்கபலம் தானே. அப்ப சுக்கிரன் வந்து பொதுவா 8ஆம் அதிபதியாகி சூன்ய ராசிகளை போனதுனால மனைவி சப்போர்ட்டா இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது கெடுதலை செய்யக்கூடிய கிரகம். இவருடைய சுகஸ்தானத்துல போய் சூன்யமாகி விட்டது. அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மனைவியுடைய சப்போர்ட் இருக்கு. இதே 8ஆம் அதிபதி 4 இருந்து சூன்ய ராசியில் இல்லாம இருந்தா மனைவியால எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. மனைவி எப்பவுமே உங்களுக்கு பக்கபலம் தான். உண்மையா இல்லைங்களா? மனைவி தான் உங்களுக்கு பக்கபலம். எதனால் அது நடந்தது அப்படின்னா
சுக்கிரன் கெட்டு போனதுனால நடந்தது. ஆனால் திசைன்னு வரும்போது ஒரு அடி அடிப்பார். திசைன்னு வரும்போது 3ஆம் இடத்துக்கு உண்டான பலன் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த திசையில் முற்கூரில் முடியறதுக்குள்ள ஒரு பிரச்சனையில் 3ஆம் இட பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடுவார். சரி, இனிமேல் வந்து சுக்கிரனால பிரச்சனை வராது. அப்போ நீங்கள் வந்து டிஎன்ஏ கிரகம் சுக்கிரனை வந்து நீங்கள் நம்பலாம். இனிமேல் மகாலட்சுமி பிடிங்க, மனைவி பிடிங்க, ஜோதிடத்தை பிடிங்க, இதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா பலன் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் ஜோதிடத்தை பிடிக்கக்கூடாது இல்லையா? 8ஆம் அதிபதி இல்லையா, சூனிய ராசிக்குள்ள போயிட்டார் இல்லையா? அதை யோசிங்க. 8ஆம் அதிபதி சூனிய ராசிக்குள்ள போயிருக்கிறார். அப்படிங்கும்போது ஜோதிடம் படித்தாலுமே அந்த 8ஆம் இடத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ 8ஆம் அதிபதி 4 இருந்தாருன்னா யாருக்கு பரிகாரம் பண்ணணும்? குப்பை அள்ளுறவங்களுக்கு, அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு, அல்லது கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் ஆடை தானமும் ஸ்வீட் தானமும் கொடுக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஜோதிடத்தை கையில் எடுக்கணும். ஏன்னா என்ன இருந்தாலும் 8ஆம் இடம் வந்து சூன்யம் ஆயிடுது இல்லைங்களா? சரிங்களா? இப்போ ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தான் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி நீங்கள் ஸ்ரீரங்கம் போகிறது, மகாலட்சுமி கும்பிட்றதெல்லாம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு 100% பவர் கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், இவங்க ஜாதகத்தில் புதனும் இங்கே தான் இருக்கார், புதனும் இங்கே தான் இருக்கார், சுக்கிரனும் இங்கே தான் இருக்கார். புதன் யார் இந்த லக்கணத்துக்கு? பாதகாதிபதி சூன்யமாகலாம் இல்லையா? இப்போ மனைவிங்கிறது ஏன் சப்போர்ட்டாக இருக்குது? புதன் மனைவி பாவக அதிபதி புதனும் காரக அதிபதி சுக்கிரனும் சூன்ய ராசிக்குள் இருப்பது இந்த லக்கணத்திற்கு நல்லது. அதனால தான் மனைவி சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் அது சூன்யமெல்லாம் ஆகலின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்கு இந்நேரம் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு. நீங்கள் அதுக்கு மேலே இல்லை, உண்மைதான். அது வந்து ஒரு உள்ள வந்து ஒரு சூட்சமங்கள் இருக்குது. அது புதனும் சுக்கிரனும் கெட்டு போன இந்த ஜாதகம் யோகமாகுது. போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூன்யமானதாக போகக்கூடாதுலாம் கிடையாது, தாராளமாக போகலாம். அதில் ஏன்னா என்னதாலும் 3ஆம் இடம் டாக்குமெண்ட் உண்டான கிரகம் அங்கே தானே இருக்குது. நிம்மதி தூக்கத்தை சொல்லக்கூடிய கிரகம் அங்கே தான் இருக்குதுங்க. சனி பகவான் யாருங்க? நிம்மதி தூக்கம் சந்தோஷத்தை சொல்லக்கூடிய கிரகமும் இங்கே தான் இருக்கு இருக்குதாங்க. இப்போ கொஞ்சம் என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் தூக்கம் நிம்மதியே போயிரு, ஏதோ ஒரு காரணம். இங்கே 11ஆம் இடங்கிறது என்னதுங்க? லாபம். நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய சேமிச்சு வச்சிருக்கிற காசெல்லாம் எதுக்காச்சும் ஒரு வட்டிக்கு கொடுக்க வேண்டிய சொல்லி கொண்டு போயிடும். அடுத்து நிம்மதி குறைபாடை கொடுத்துரும். இதில் என்ன சார் கொடுத்துருக்கு உங்களுக்கு? ஆனால் சூன்யத்தில் இருக்கிறார் இல்லைங்க, சூன்யத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக நீங்கள் சூன்யத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த சுக்கிரன் புதன் ரிலீஸ் ஆயிடுவாங்கலாம் கிடையாது. அது தோஷத்தை வந்து அவர் அது பிரச்சனை இல்லை, ஓகேவா தான் இருக்கும். ஆனால் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருங்க, ஒன்று அந்த சேமித்து வச்சு காசை சேமிக்க விட்டுருக்க மாட்டாருங்களே, சேமிக்க விட்டாருங்களா, அடுத்து அதுவும் பண்ணியிருக்க மாட்டார், அடுத்து நிம்மதி குறைபாடையும் கொடுத்துருப்பார். அப்படியெல்லாம் கிடையாது. சரி, எப்படியோ நிம்மதி, இப்போ நிம்மதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நிம்மதி இருக்குதுங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம வந்து சுக்கிரன் டிஎன்ஏ கிரகம் நல்லதையே செய்யும், அவ்வளோதான். நம்ம சப்ஜெக்ட் என்ன? டிஎன்ஏ ஜோதிடம் நல்லதை செய்யும், நல்லதை செய்யும். அது நல்லது செய்யுமா செய்யுதாங்க உதாரணம் உங்கள் மனைவி தான். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் தான் மனைவி, காரகத்துவத்தோடு நீங்கள் ஒப்பீடு பண்ணுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் சுக்கிரனை பிடிக்கணும். நிறையா ஸ்ரீரங்கம் போகிறதும். இது காத்து ராசி. காத்து ராசின்னு என்ன பண்ணணும்? மனைவிக்கு பயந்துக்கணுமா? மந்திரங்கள் உச்சாரணம் செய்யணும். மகாலட்சுமி மந்திரங்களை நம்ம டெய்லியுமே சொல்லணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை போற்றி, இந்த மாதிரி மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் உபயோகிக்கணும். நிறைய நியூ ட்ரெஸ் எடுத்து போடணும். ட்ரெஸ் எனக்கு பழைய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, புது ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். வெள்ளிக்கிழமையான ஒரு 4ஆம் இடங்கிறது ட்ரெஸ்ஸு, ஆடை. சுக்கிரனாலும் ட்ரெஸ்ஸு தான். அப்போ நிறைய என்ன பண்ணணுங்க, நல்ல ஆடைகள், நல்ல ஒயிட்டு வேஷ்டி, திக்கான ஒயிட் வேஷ்டி, ஒரு பிங்க் கலர் சட்டை, இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா யோகம் கண்டிப்பாக வரும். டிஎன்ஏ கிரகம் உங்களுக்கு வலுவாக வேலை செய்யும். சரிங்களா? டிஎன்ஏ கிரகத்தில் உங்களுக்கு குறைபாடு கிடையாது. முதல்ல இருந்துச்சு, அதான் அந்த ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு பேங்க்ல வச்சிங்களா? அதான் கேட்டேன், அதான் கரெக்டாக இருக்கும் இல்லைங்க விஷயம். அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்கள் கரெக்டாக வேலை செய்யும். அது நீங்கள் வந்து எப்போ எந்த வருஷத்தில் வச்சீங்க? சனி திசை தொடங்குற டைம்லேயே வச்சாச்சு உங்களுக்கு. அது கணக்கு ஒன்று தாங்க. இப்போ சனி திசை 10ல் தொடங்கி இருக்குதுன்னா சனி திசைக்கு முன்னாடி என்ன திசை நடந்திருக்கும்? அப்போ கரெக்டாக தானே சொல்கிறேன், 14 தானே வச்சிங்க. அப்போ 3ஆம் இடம் இருட்டுக்கு போயிருச்சு இல்லையா? போயிருச்சா இல்லைங்களா? கணக்குகள் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ அது வந்து நடந்தாச்சு. நீ எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்னு அடுத்த விஷயத்தை பார்க்கணும். அது நம்ம பரிகாரங்கள் நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். 2வது இந்த சுக்கிரனை பிடிக்கணும். சுக்கிரனை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? சரிங்க சார், நன்றி நன்றிங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்து நின்று பேசுகிறது, அதனால் கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. அதனால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லோரும் பேசிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம வரக்குள்ளே லேட்டு தான். அப்பயே வந்து சதயம் ஸ்டார் சேனலில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி பேசுனீங்க எல்லாத்தையும் வீடியோ பார்த்துட்டே தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாருமே பேசியாச்சு. இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. குருவை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஜாதகத்து மீது நம்பிக்கை வந்தது ஐயா மூலியமாக தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து என்னோடய ஃபாதர் வந்து கூப்பிட்டு போவார். இப்போ கூட ஐயாவை அப்பாயின்மெண்ட் போடக்குள்ள அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா யூடியூப் பார்த்து இந்த மாதிரி வந்து கெட்டு போகிற. எங்கள் அப்பாவை நான் திட்டினேன், நீ போடுறா நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அவர் வந்து சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்பர் வாங்கி ஃபோன் அடித்து அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. ஆக்சுவலாக அவர் ஜாதகம் தான் பார்க்குறேன்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு என் ஜாதகம் தான் அப்பா பார்த்தாரு, எங்கள் ஐயா பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போகக்குள்ள ஒரு திருச்செங்கோட்டில் போய் பார்க்கல ஒரு சின்ன எதுக்குப்பா என்னது எடுத்துகிட்டு வந்தேன், உனதை பார்க்கணும் உனதை பார்க்கலாம் இல்லை என்னது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ இல்லை உனதை பார்க்குறேன் தெரிஞ்சிக்கோ, அவர் உண்மையாலுமே வயசு சின்னாள் ஆனால் சூப்பராக சொல்கிறாரு, நான் ஒரு வீடியோலாம் நோட் பண்ணியிருக்கேன்னு எங்கள் ஐயா வந்து சொன்னார். இது வந்து 23 டிசம்பர் 23வது வருஷம் டிசம்பர் மாதம் அப்போ நடந்தது. அப்போ பார்க்கக்குள்ள வந்து நானும் உட்காந்து நின்ட்டேன். சரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு தான் பார்ப்போம். ஆக்சுவலாக அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா ஜோசிகார்ட்ட பார்த்துருக்கான். ஆனால் ஐயா கிட்ட பார்த்து ஐயா ஒரே பாயிண்டில் அடித்தார், ஜாதகத்தையே வெளியில் எடுத்துட்டார். அதோடு சரி ஓகே, அன்னைக்கு அவர் மேலே வந்து ஒரு ஜோசியத்தின் மேலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்தது. அது வரைக்குமே எனக்கு வர கிடையாது. குருவுக்கு நான் ரொம்ப வணங்குறேன்.